வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். என்னோட பேர் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 கண்டக்ட் பண்ண ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் டே 2 ஷிஃப்ட் 1க்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், தி ஏஜ் ஆஃப் டூ ஃப்ரெண்ட்ஸ் ராம் அண்ட் ரவி டிஃபர்ஸ் பை 7 years. ராமுக்கும் ரவிக்குமான ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 7. ராம்ஸ் மதர் மாயாதேவி இஸ் 3 times as old as ராம். அதாவது ராமோட அம்மா ராம் மாயாதேவியா? ஓகே, மாயாதேவிக்கும் ராமுக்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3 times சொல்லியிருக்காங்க. மாயாதேவி 3 இருந்தால் ராம் வந்து 1 இருப்பார். அண்ட் ரவி 4 times as old as his brother சோகம். இப்போது ரவிக்கும் சோகமுக்கும் அவரோட பிரதர் சோகமுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4 times சொல்லியிருக்காங்க. அப்போ ரவி 4 இருந்தால் சோகம் 1 இருப்பார். ஓகே, த ஏஜ் ஆஃப் மாயாதேவி அண்ட் சோகம் டிஃபர்ஸ் பை 65. இப்போ மாயாதேவிக்கும் சோகமுக்குமான ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? மாயாதேவி மைனஸ் சோகமுக்குமான ஏஜ் டிஃப்ரென்ஸ் 65ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ரேஷியோவில் XXYY சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், மாயாதேவி மைனஸ் சோகமோட வேல்யூ தான் 65, அதாவது 3x மைனஸ் ஒய்யோட வேல்யூ 65. நெக்ஸ்ட்டு ராம் அண்ட் ரவி டிஃப்ரென்ஸ், அதாவது எக்ஸு மைனஸ் 4yக்கான வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க? 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் மாயாதேவி. மாயாதேவியோட ஏஜ் வேணும்னா நம்மளுக்கு எக்ஸு கண்டுபிடிக்கணும். எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்போ ஒய்யை மைனஸ் பண்ணுவோமா? ஒய்யை மைனஸ் பண்ணால் இங்கே என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனில் 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இன்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே -4y இருக்கும். அப்போ டோட்டலாக இது கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போது இங்கே 4 3s are 12x அப்போ இங்கே ஒரு -x இருக்கும். அப்போ பேலன்ஸ் 11x இருக்குமா? இது டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 4 times of 65. 65 என்ன வரும்? ஒரு 240 ப்ளஸ் ஒரு 20 என்ன வரும்? 260 வருமா? 260 ஒரு இது ஒரு -7, 260 ஒரு -7, 253 இருக்குமா? ஓகே, இப்போது இதை நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 23 times வரும். நம்மளுக்கு தேவை 3x. 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் 69. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபீமேல் ரிசர்ச் ஸ்காலர் கொடுத்துருக்காங்க. டோட்டல்லேருந்து நம்ம ஃபீமேலை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு மெயிலோட ரிசர்ச் ஸ்காலரோட வேல்யூ கிடைக்குமா? இப்போ என்ன கேட்குறாங்க? மேத்தமெட்டிக்ஸ் மெயில் ரிசர்ச் ஸ்காலரோட வேல்யூ என்னது? 18 மைனஸ் ஃபீமேல் வந்து 4. அப்போ பேலன்ஸ் 14 இருப்பாங்க, மெயிலாக இருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போல் 12 - 3 என்ன இருக்கும்? 9. 14:9 ரேஷியோவில் இருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் D இஃப் A is to C ஈக்குவல் டு B is to D. இதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுனா A/C ஈக்குவல் டு B/Dன்னு எழுதுவோமா? இந்த கொஸ்டின் மார்க் மேலே நம்ம எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 25 டிவைடட் பை சியோட வேல்யூ 30 ஈக்குவல் டு பியோட வேல்யூ நம்மளுக்கு 40. எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வச்சுக்கலாம். இதை கண்டுபிடிச்சோன்னா 5, இதை அடித்தோன்னா 6, அடித்தோன்னா இது எத்தனை டைம் போகும்? 8 times போகுமா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 6 8s are 48 நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பை அப்ளைங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரைட்டீரியா கேன் பி டூ ட்ரையாங்கிள்ஸ் நாட் டு பி ப்ரூவன் கான்க்ரூவன்ட்? அதாவது இப்போ 2 ட்ரையாங்கிள் கான்க்ரூவண்ட்டாக இருக்கும்னா அதோட க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்துருக்கோம். எஸ், அதாவது 3 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா SAS, ஒரு சைடு ஒரு ஆங்கிள் இன்னொரு சைடு ஈக்குவலாக இருந்தால் கான்க்ரூவண்ட்டாக இருக்கும். இல்லைனா ஆங்கிள் சைடு ஆங்கிள் இது ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கான்க்ரூவண்ட்டாக இருக்கும். இல்லைனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிளும் அதுக்கப்புறம் ஹைப்போட்டனஸ் அப்புறம் ஒரு சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கான்க்ரூவண்ட்டாக இருக்கும். இப்போ இதுபடி பார்த்தோன்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள் இதை மேட்ச் பண்ணுதா? இதை மேட்ச் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து கான்க்ரூவண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணும். இது பாருங்கள், சைடு இதுவும் அப்போ ப்ரூவ் பண்ணுமா? சைடு ஆங்கிள் சைடும் ப்ரூவ் பண்ணும். கரெக்டாக? அப்போது க்ரைட்டீரியா மீட் பண்ணாத ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். 3 ஆங்கிள் சேமாக இருந்துச்சுன்னா 2 ட்ரையாங்கிள் அது வந்து சிமிலராக இருக்கும், கான்க்ரூவண்ட்டாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 triangles of radius 18 cm and 12 cm touch each other externally. Find the length of the direct common tangent. இப்போது 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்டர்னலாக டென்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அதோட டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா டைரக்ட் ஃபார்முலா 2√r1 r2. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. 2√r1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 18 × 12. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோமா? 18 9 × 2 எழுதுவோமா? 9 × 2 12 நம்ம என்ன எழுதலாம்? 4 × 3 எழுதலாமா? இந்த 9ம் 4 ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா இது வந்து 3 ஆகும், இது வந்து 2 ஆகும். 3 2s are 6, 6 + 2 என்ன வரும்? 12. ரூட் உள்ள இது 3 × 2 இருக்கும், 3 2s are 6ன்னு இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 + tan²
tan ஸ்கொயர் 2a ப்ளஸ் காட் ஸ்கொயர் 2a. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த 2a த்ரூ அவுட் த கொஸ்டின்லேயும் ஆப்ஷன்ஸ்லையும் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், 2a ஈக்குவல் டு தீட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்போ நல்லா பாருங்கள், இந்த நியூமரேட்டர் மட்டும் ஃபஸ்ட் நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போது tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன வரும், tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? அப்போ tan இன்ட்டு காட்டோட வேல்யூ என்ன இருக்கும், 1ன்னு வந்துருமா? அப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 தான் இருக்கும். இப்போது இதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்க நியூமரேட்டரோட மேட்ச் ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நியூமரேட்டரில் நம்ம tan ப்ளஸ் காட் த ஹோல் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், பேலன்ஸ் tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது கொஸ்டினில் சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா இருக்கா, இன்ட்டு கொசிகன் தீட்டா இருக்குது. ஓகே, tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் தீட்டா ப்ளஸ் டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். நம்ம டினாமினேட்டர் அப்புறம் சால்வ் பண்ணலாம். இப்போ இதை நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இப்போது இதோட நியூமரேட்டர் டினாமினேட்டரில் என்ன இருக்கும், சைன் தீட்டா காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குமா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், 1/sin தீட்டா 1/cos தீட்டாவோட வேல்யூ 1/sin தீட்டாவோட வேல்யூ என்னது, கொசிகன் தீட்டா 1/cos தீட்டாவோட வேல்யூ இன்ட்டு சீக்கன் தீட்டான்னு இருக்குமா, தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ நம்ம டினாமினேட்டர் எடுத்துடலாமா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது, இங்கே சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா இருக்குது, சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா இருக்குது. இப்போ என்ன ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மக்கிட்ட கொசிகன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மட்டும் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக ஆப்ஷனில் தப்பாக இருக்குது, இந்த கொஸ்டினில் இப்படி தான் இருக்கணும், சீக்கன் 2a இன்ட்டு காஸ் 2aன்னு இருக்கும். நம்ம என்ன எடுத்துருக்கோம், தீட்டாவோட வேல்யூ 2aன்னு எடுத்துருக்கோம். அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கிரண் lend 4,000 rupees to 2 person such that one part of it at the rate of 8% per annum and the remaining part of it at the rate of 10% per annum. He got an annual simple interest of 352. Find the sum lent at 10%. இப்போது கிரண் கிட்ட 4,000 rupees இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்ட்டை என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போமா, எக்ஸை 8%க்கு விட்டுறாரு. எத்தனை வருஷத்துக்கு, பார்ட் ஆஃப் பெர் ஆனம். ஓகே, ஒரு வருஷத்துக்கு தான் விட்டுறாரு 8%க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் எவ்வளோவா இருக்கும், 4,000 மைனஸ் எக்ஸாக இருக்குமா. இந்த பார்ட்டை 10%க்கு விற்கிறாரு ஒரு வருஷத்துக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 352 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி 4,000லேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10% எவ்வளோ லெண்ட் பண்ணாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது இல்லாமல் இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த 4% இந்த 4,000 நம்ம 2%ல் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 8%க்கும் 10%க்கும் விட்டுறாங்க. கரெக்டாக? இந்த 10% நம்ம எப்படி எழுதலாம், 8% ப்ளஸ் ஒரு 2%ன்னு எழுதலாமா? இப்போது அப்போ இந்த 4,000ல் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கிடச்சிரும், 8% கிடச்சிரும். கரெக்டாக? 4%ல் நம்மளுக்கு 8%, 4,000ல் 8% நம்மளுக்கு எவ்வளோ, 8/100 பண்ணால் என்ன வருது, 320 rupees வருதா. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக கிடச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 352 rupees. ஆனால் இப்போ நம்மளுக்கு 8% மட்டும் 320 வருது. அப்போ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு இந்த 2%ல் எவ்வளோ கிடச்சிருக்கு, இந்த 352 மைனஸ் 320 பண்ணால் நம்மளுக்கு 32 rupees இருக்குமா. இதுதான் அந்த 2%ஆக இருக்கும். கரெக்டாக? இப்போது 100% கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த 10%க்கு எவ்வளோ விட்டுருக்காரு, ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்காருன்னு தெரிஞ்சிடுமா. அதை நம்ம எக்ஸில் எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் போயிடும். இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 16. அப்போ x ஈக்குவல் டு 1600 இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். xy z are the 3 points on the plane with xy equal to 11, yz equal to 13, xz equal to 24. Find the number of circle that can be traveled through the point xyz. இப்போது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து 3 பாயிண்ட்ஸில் கொலினியராக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் எந்த சர்க்கிளுமே பாஸ் ஆகாது. இதுவே அந்த 3 பாயிண்ட்ஸும் நான் கொலினியர், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லாமல் வேறு பாயிண்ட்ஸில் இருந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்ஸில் ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் பாஸ் ஆகும். ஓகேவா? இப்போது கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைனா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா,
ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லைன்னு ஃபஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணனா இப்போ அது பாயிண்ட்ஸ் இப்படி இருக்குமா? இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் என்ன வரும்? இந்த 3 பாயிண்ட்டு நமக்கு ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? கரெக்டாக. இப்போ 3 லைனு ட்ரையாங்கிளாக இருக்கணும்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன? இந்த 3 சைடு ஏபிசி அப்படின்னு எடுத்துப்போமா? இப்போ ப்ராப்பர்ட்டி என்னது? ஏ ப்ளஸ் பி ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் என்னவாக இருக்கணும்? சிக்கு அதிகமாக தான் இருக்கணும். கரெக்டாக. அதே மாதிரி ஏ மைனஸ் பி எப்போவுமே என்னவாக இருக்கணும்? சியை விட கம்மியாக தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக. இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இது நம்ம எக்ஸு ஒய்யு இசட்டுன்னு எடுத்துப்போம் பாயிண்ட்ஸை. இப்போ நம்மளுக்கு வந்து XY ஈக்குவல் டு 11 கொடுத்துருக்காங்க, YZ ஈக்குவல் டு 13, XZ ஈக்குவல் டு 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. இப்போது இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம ஆட் பண்ணுறப்போ என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கணும். கரெக்டாக. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 11 + 13 பண்ணும்போது ஈக்குவல் டு 24 வருது, விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? சைடு பிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக அது ஈக்குவலாக இருக்கக்கூடாது. கரெக்டாக. அப்போது இது வந்து 3 பாயிண்ட்ஸ் டிஸ்டிங்விஷாக இல்லை, அது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை 0 சர்க்கிள் தான் பாஸ் ஆகும். சர்க்கிள் பாஸ் ஆகாது ஸ்ட்ரெயிட் லைனில் 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். போர்ட்மாஸ் ரூல். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த ஆஃபில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிவிடுவோமா? இதையும் இது வேறு இல்லை. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். 15 டிவைடட் பை 3 × 2, இங்கே ஒரு இன்ட்டு 2 இருக்குது, ப்ளஸ்ஸு 9 டிவைடட் பை 18, இந்த ஆஃபை மல்டிப்ளை பண்ணுவோமா? இன்ட்டு 2, இந்த இன்ட்டு 4 இங்கே வந்துடும், மைனஸ் 4 டிவைடட் பை 8 இன்ட்டு 2 இங்கே இருக்குது. கரெக்டாக. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும், 5s are கரெக்டாக. 9 4s are என்ன வரும்? 36. இது கேன்சல் பண்ணாலும் 36 அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். இது 4 2s are 8 8, அப்போ பேலன்ஸ் 1 -1 இங்கே இருக்கும். அப்போ பேலன்ஸ் 5 + 1 -1 இருக்குமா? +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு +5 மட்டும் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If on a marked price the difference between selling price with a discount 65% and with a 2 successive discount of 30 and 40% is 105, then the marked price is. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2 டிஸ்கவுண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 105 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து 65% ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து சக்ஸஸிவாக 2 டிஸ்கவுண்ட்டாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போது சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்னது? எக்ஸு ப்ளஸ் ஒய்இ மைனஸ் XY டிவைடட் பை 100. கரெக்டாக பர்சன்டேஜில் வருமா? இப்போ இது நம்ம அப்ளை பண்ணால் என்ன வரும்? 30 + 40 என்ன வரும்? 70 மைனஸு 30 × 40 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 4s are வெறும் 12 மட்டும் மைனஸ் இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். அப்போ 70 - 12 வேல்யூ என்ன வரும்? 58 வருமா? 58% இருக்குமா? இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, 105ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னது? நம்மளுக்கு 7%. 7% வேல்யூ தான் 105. நம்மளுக்கு வந்து 100% மார்க் ப்ரைஸ் தெரியும். இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். இந்த 7 இதில் அடித்தோன்னா 1s are, பேலன்ஸ் 3 இருக்கும், 5s are. இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு 1500. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The pole of 10 meter long rests slightly against a wall AB making an angle 30 degree with the horizontal ground. Find how far foot of the pole is from the wall. அதாவது ஒரு வால் இருக்குது, ஏபின்ற ஒரு வால் ஒரு போல் ஸ்லாண்டிங்காக சாஞ்சிருக்கு. கரெக்டாக. அது கிரவுண்டோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வால் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 90 டிகிரி தான் கிரவுண்டோட மேக் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ 60 இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 6க்கு ஆப்போசிட் √3 இருக்கும், 30 டிகிரிக்கு ஆப்போசிட் 1 இருக்கும், இந்த ஹைப்போட்டனஸ் 2 இருக்கும். இதுதான ரேஷியோ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இதை சீன் வச்சுக்கலாம். இந்த போல் 10 மீட்டர் லாங், அதாவது இதுதானே நம்மளுக்கு போல். இந்த போல் தானே இந்த செவத்துக்கு மேலே சாஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த போலோட லென்த் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக. அப்போது இந்த 2 தான் 10 மீட்டர்னால் நம்மளுக்கு என்ன தேவை? ஹவு ஃபார் த ஃபுட் ஆஃப் த போல் ஃப்ரம் த வால். அப்போது இதான ஃபுட் ஆஃப் த போல், இதான வால், இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான டிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு √3 யூனிட்டுன்னு தெரியும். இது நம்ம இப்போது மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தெரிஞ்சிருமா? இந்த எக்ஸ் இங்கே போச்சுன்னா என்ன வரும்? எக்ஸு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10 √3, இந்த 2 கீழே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5. பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து 5 √3 இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
the percentage of average sale of school ABC in 2014. 2014 ஆவரேஜ் சேல் ஏபிசி என்னென்னு பார்ப்போம். என்ன வருது? ஏவோட வேல்யூ 70, பி இது 2014 வந்து 35, 105 இருக்கும். சி ஒரு 80, 105 ஒரு 80, 185 இருக்குமா. நெக்ஸ்ட்டு ஏசிஎஃப் 2013 ப்ளூ கலரு, ஏவோட வேல்யூ 50, சி வந்து 60, 110, எஃப் இது ஒரு 40, 110 அப்போ இது ஒரு 150 இருக்கும். கரெக்டாக? இதோட ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. ஆவரேஜ்னால் இது நம்ம பர்சன்டேஜில் போட்டால் ஆவரேஜ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போது என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ், அதாவது 185 இதை விட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 150 × 100. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 150 விட இது அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 100 விட அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் ஆப்ஷன்ஸை செக் பண்ணிங்கன்னா எதுவுமே 100 கிட்ட இல்லை. அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கணும்னா, த ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஏசிஎஃப் இன் 2013 இது இங்கேயும், இந்த வேல்யூ இங்கே வந்திருந்தால் எப்படி கொஸ்டின் வந்திருக்குன்னா 150 டிவைடட் பை 185 × 100 பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்னென்னு வரும்னா 81.08ன்னு வரும். ஆக்சுவலாக கொஸ்டின் இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கணும், தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A money bag contain 1 rupee, 5 rupee, 10 rupee coins under the ratio 3:5:7 respectively. If the total amount in the bag is 980, find the number of coins of 10 rupees கேட்குறாங்க. இப்போ என்ன டினாமினேஷன்லாம் இருக்குது? 1 rupee இருக்குது, 5 rupee இருக்குது, 10 rupee இருக்குது. காயின் ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்காங்க? காயின் ரேஷியோ 3:5:7 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேல்யூ ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எக்ஸ் வைப்போமா? வேல்யூ ரேஷியோ என்ன இருக்கும்? 3x, இது வந்து ஒரு 25x, இது வந்து ஒரு 70x இருக்குமா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 980 வரும். வேல்யூவை ஆட் பண்ணால் என்ன வரும்? 980 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 70 + 25 95, 95 + ஒரு 3 98x இருக்குமா. 98x = 980. இது நம்ம கேன்சல் பண்ணால் x = 10 வரும். x = 10 வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் 10 rupees. இது என்ன இப்போ ரேஷியோவில் இருக்குது? 7 இந்த ரேஷியோவில் இருக்கிறப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ 70 வரும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் டிவிசிபிள் பை 47 தான் கேட்டிருக்காங்களா. லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 99999. இதை 47ஆல் டிவைட் பண்ணி, ஓகே 47ஆல் டிவைட் பண்ணணும். 99999 5-digit நம்பர், லார்ஜஸ்ட் 5-digit நம்பர். அதை நம்ம 47ஆல் டிவைட் பண்ணுறோம். 47 × 2 என்ன வரும்? 94 வருமா. 94. இப்போது என்ன பேலன்ஸ் ஒரு 5 இருக்கும், 59. 10 என்ன வரும்? 10 வந்து 47. பேலன்ஸ் ஒரு 12 இருக்குமா. இந்த 9 கீழே இருக்குன்னா என்ன வரும்? 3 வராது, 2 தான் வரும். 2 நம்மளுக்கு 94ன்னு தெரியும். பேலன்ஸ் ஒரு 5, ஒரு 3, இந்த 9 கீழே இருக்கணும்னா 47 × ஒரு 8 டைம் போட்டால் என்ன வரும்? 320, ஒரு 320 56 அதிகமாக போகுது. அப்போது 47 × 7 போட்டால் என்ன வருது? 280, ஒரு 49 வரும். 9 2 329 வரும். ஓகே, 7 என்ன வருது? 329 வருது. பேலன்ஸ் நமக்கு 30 இருக்கும். இப்போ நல்லா செக் பண்ணுங்கள். ஒன்று இந்த நம்பர்லேருந்து நம்ம +17 பண்ணால் இந்த நம்பர் 47ஆல் டிவைட் ஆகும், இல்லைனா -30 பண்ணால் 47 டிவைட் ஆகும். இப்போ கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட்டு 5-digit நம்பர் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் எடுத்துட்டோம். இதிலேருந்து நம்ம 1 + 1 ஆட் பண்ணால் கூட என்ன ஆகிடும்னா 6 digit ஆகிடும். அப்போ கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்போது இதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கான வேல்யூ என்ன வரும்னா இதாக தான் இருக்கும். அதாவது 99999லேருந்து நம்ம 30 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 99969 தான் நம்மளுக்கான வேல்யூவாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ ரைட் circular cone of height 24 cm has a volume of 1232 cm3, then the total surface area of the cone. இப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த கோன் கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னது? πL × L + R. πr + L + R. πr × L + R. கரெக்டாக? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூமோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? வால்யூம் =
1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், நமக்கு ஆர் தெரியாது, இன்ட்டு ஹெச்ஆர் 24. இதுக்கான வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1 2 3 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இது கேன்சல் பண்ணால் 8 டைம் போகுமா, இது 11ல் 2 டைம்ஸ் போகும், இது 11 டேபிள் அடிச்சுன்னா 1 பேலன்ஸ் 1 இருக்கும், மறுபடியும் 1 வச்சுன்னா 2 கரெக்டாக. இதை நம்ம மறுபடியும் 2 டேபிள் அடிச்சுன்னா என்ன வரும், 5 இங்கே ஒரு பேலன்ஸ் 1 6 இந்த 8 மறுபடியும் அடிச்சுன்னா 7 இருக்கும், இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 இருக்குது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னென்னு இருக்கும், 7 இருக்கும். இப்போ நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஒரு கோனோட ரேடியஸ் 7, ஹைட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் 24ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது கண்டிப்பாக ஸ்லாண்ட் ஹைட் என்னவாக இருக்கும், 25 தானே இருக்கும், ட்ரிப்ளெட்டு பித்தாகரன் ட்ரிப்ளெட்டு. அப்போது நம்மளுக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு 25ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை வச்சு நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது, பை ஆர், பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7 இன்ட்டு எல் 25 ப்ளஸ் ஆரோட வேல்யூ மறுபடியும் ஒரு 7 வரும். இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 22 இன்ட்டு ஒரு 32 இருக்குமா. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வருது, 22 இன்ட்டு ஒரு 32 பண்ணால் 4 4 6 6 40704 வருது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். லெட் 0 டிகிரி less than t less than 90 டிகிரி then which of the following is true. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சைனோட வேல்யூ எழுதிக்கலாம். சைன் காஸ்டிட்டோட வேல்யூ 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஓகேவா, சைனு காசு எடுத்துக்கலாம். சைன் 0 0 இது வந்து 1/2 இருக்கும், இது 1/√2, இது √3/2, இது 1. இங்கே சைன் 0வோட வேல்யூ 1, காஸ் 0வோட வேல்யூ 1. இங்கே வந்து √3/2 1/2 இருக்கும், 1/√2, இங்கே 1/2, இங்கே 0 இருக்கும். கரெக்டாக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, when t = 45 டிகிரியாக இருந்தால் காசும் சைனும் ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சைனும் காசும் ஈக்குவலாக எப்போ இருக்கும்னா 45 டிகிரியில் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது, ஆன்சராக இருக்க முடியாது. சைன் டி கிரேட்டர், அதாவது டீயோட வேல்யூ குறையிறப்போ, அதாவது 45 விட டீயோட வேல்யூ குறையிறப்போ சைனோட வேல்யூ அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா நோட் பண்ணிங்கன்னா என்ன தெரியுது, 45லேருந்து குறையிறப்போ எதோட வேல்யூ அதிகமாக இருக்குது, காசோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போது சைனோட வேல்யூ அதிகமாக இருக்க சான்ஸ் கிடையாது. இது பாருங்கள் சேம், டீலேருந்து 45 விட குறையிறப்போ எதோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, காசோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் 45லேருந்து குறையுதா, இப்போ 0 டிகிரி பாருங்கள் எதோட வேல்யூ அதிகமாக இருக்குது, காசோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. இங்கேயும் அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். இதை நோட் பண்ணிங்கன்னா டீயோட வேல்யூ அதிகமாகிறப்போ 45 விட அதிகமாகிறப்போ காசோட வேல்யூ அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக சைனோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரமேஷ் purchased some item for a dealer on 19th November 2019. The bill generated was for 5,480. He had also purchased some items on 10th November 2019 having bill value 9,800. அதாவது 10th நவம்பருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு, 9,800 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அதாவது 19th நவம்பருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 5,480 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. கரெக்டாக. இப்போ என்ன சொல்கிறாங்க, he cleared both the bill this time. அதாவது இன்றைக்கி, அதாவது 19th நவம்பர் இது 2 பில்லுமே காசு கட்டிடுறாரு. paid with the total amount in cash. ஓகே, if the dealer gives the scheme of 2% discount on the payment done within 10 days, 10 daysக்குள்ளே பே பண்ணால் 2%, 5% for the cash payment made in cash at the time of purchase. அதாவது பர்ச்சேஸ் பண்ண உடனே நம்ம காசு பே பண்ணுற மாதிரி இருந்தால் 5% டிஸ்கவுண்ட்டும், இல்லை 10 நாளுக்குள்ளே பே பண்ணோன்னா நம்மளுக்கு 2% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஓகேவா. இது வந்து இதுக்கு அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும், நம்மளுக்கு வந்து 2% டிஸ்கவுண்ட் கிடச்சா பேலன்ஸ் 98% இருக்குமா. இதுக்கு இது 19th நவம்பர் வாங்குற அன்றைக்கி நம்ம அன்றைக்கே பே பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரு 95% இருக்குமா. இது டோட்டலாக நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பில் அமௌண்ட், டோட்டல் பில் அமௌண்ட் கிடைக்கும். அதை தான் இப்போ என்னென்னு கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை ரமேஷ்னு கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணால் இது 2 0க்கு 2 0 போச்சுன்னா 98 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 96 ஒரு 04ன்னு வருமா. இதெல்லாம் 98 ஸ்கொயரோட வேல்யூ. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இது இங்கே ஒரு 19, இங்கே ஒரு 20ன்னு வரும். 5 டேபிள் அடிச்சோன்னா இந்த 0க்கு இந்த 0 போயிடும். இதை அடித்தோன்னா 2 0 4 7 4, அதாவது 274 இன்ட்டு ஒரு 19 வரும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 36 3 ஒரு 63 66 18 ஒரு 24 + 6
472 இருக்கும். 6 0 1 12க்கு 2 1 பேலன்ஸ். அப்போது இதோட டோட்டல் அமௌண்ட் 5206 இருக்கும். இப்போ இதை நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 10 1 8 14 இதுதான் நம்மளுக்கான டோட்டல் பில்லு 14,800 rupees. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Find the gain percentage given that Priya sold a scooter for 42,564 gaining 1/6 of the selling price. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்லிங் ப்ரைஸில் 1/6 அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ராஃபிட் நம்ம இதில் பார்ப்போம்னா காஸ்ட் ப்ரைஸில் பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட். அப்போது இந்த 1/6 1 தான் என்ன சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட்டு, இந்த 6 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 6 இருக்குது, ப்ராஃபிட் வந்து 1 இருக்குது. அதாவது ஒரு பொருளை 6 ரூபாய்க்கு விற்கிறப்போ 1 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா 5 இருக்கும். கரெக்டாக 6 - 1 5 இருக்கும். இப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எதில் பார்ப்போம், காஸ்ட் ப்ரைஸில் பார்ப்போம். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிருமா. இப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு 1, காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 5ன்னு தெரியும். இன்டூ 100 பண்ணால் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். a + 1/a = 12, a² + b² வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. a² + 1/a² வேல்யூ, அதாவது எக்ஸு ப்ளஸ் 1/x வேல்யூ கேஆர் இருந்தால் x² + 1/x² வேல்யூ என்ன இருக்கும், k² - 2 இருக்குமா. அதுபடி இப்போ இதை பார்த்தோன்னா 12² - 2 தான் அதோட ஆன்சராக இருக்குமா. 12² பண்ணால் 144, 144 - 2 என்ன இருக்கும் 142. இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The side of an equilateral triangle is 28. Taking each vertices as a center, a circle is described with the radius equal to the half of its length of a side of an triangle. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் வெர்டிசஸை சென்டராக வச்சு 3 சர்க்கிள் வரைகிறாங்க. 3 சர்க்கிள் வரைகிறப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பார்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த சர்க்கிள். அதாவது அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்க சர்க்கிள் மீட் பண்ணாத ஸ்பேஸோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த ஏரியாவாக இருக்கும். கரெக்டாக. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா தெரியுமா. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், √3/4 a². ஏ வந்து சைடு, இப்போது நம்மளுக்கு சைடு என்னென்னு கொடுத்துருக்காங்க 28. ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 28 × 28ன்னு இருக்குமா. அதிலிருந்து நம்ம இந்த செக்டர், இந்த செக்டரு, இங்கே ஒரு செக்டர் இருக்கா, இங்கே ஒரு செக்டர் இருக்கா, இங்கே ஒரு செக்டர் இருக்குது. இந்த 3 செக்டருமே நம்ம இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பிரித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருமா. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வெர்டிசஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டு எந்த ஆங்கிளில் மீட் பண்ணணும்னா கண்டிப்பாக 60 டிகிரியில் தானே மீட் பண்ணுவோம். கரெக்டாக. அப்போது செக்டரோட ஏரியா ஃபார்முலா என்னது, செக்டரோட ஏரியாவோட ஃபார்முலா θ/360 × πr². πr². இதுதானே செக்டர். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை செக்டர் இருக்குது, 3 செக்டர் இருக்குது. அப்போது இந்த 3 செக்டரை மைனஸ் பண்ணணும். இதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுப்போமா. மைனஸ் 3 செக்டர் எடுக்கிறோம். அப்போது 3 × நம்மளுக்கு டீட்டாவோட வேல்யூ வேணும்னு தெரியும் 60 டிகிரி. 60 டிவைடட் பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆர் இங்கே ஆரோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, த ரேடியஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் அ சைட் ஆஃப் அன் ட்ரையாங்கிள். அதாவது இந்த ட்ரையாங்கிள் லென்த்தோட ஆஃபுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும் 14 இருக்குமா. r² பண்ணால் என்ன வரும் 14 × 14 இருக்கும். கரெக்டாக. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 4 மைனஸ் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் பண்ணனா இங்கே ஒரு 14 இன்ட்டு ஒரு 14 இருக்குமா. கரெக்டாக. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது வந்து 180 இருக்கும். 180 2s are 360. கரெக்டாக. இந்த 2 இங்கே அடிச்சோன்னா பேலன்ஸ் 11 இருக்கும். இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த 14² ரெண்டு சைடும் காமனாக இருக்குது. இந்த 14² நம்ம வெளியே எடுத்துடலாம். 14 × 14 இன்ட்டு இங்கே பேலன்ஸ் √3 இருக்கும். √3யோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.73 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1.73 மைனஸ் 11 டிவைடட் பை 7 இருக்குது. கரெக்டாக. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1.73 × 7 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 21, 49, 51, 7, 12. அப்போது நம்மளுக்கு 12.11 இருக்கும். 12.11லேருந்து -11 பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும் 1.11 டிவைடட் பை 7 இன்ட்டு என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்து 14² இருக்கும். 14 × 14 இருக்குமா. இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு 2 இன்ட்டு பண்ணால் 28 இன்ட்டு 1.11 மல்டிப்ளை பண்ணலாமா. என்ன வரும், இது எப்படி வேறு மாதிரி பண்ணலாம். 1.11 இன்ட்டு 28 இப்போ நான் என்ன வரும் 8 8 8 2 2 2 வருமா. 8 10 பேலன்ஸ் 1 10 11 மறுபடியும் இங்கே வரும் 3.
அப்போ என்ன வருது 31.08 தான் நம்மளுக்கான வேல்யூவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். For all years 2015 to 2018, the average production of B types of car is how much less than the combined average production of A and C types of car. A and C types of, அதாவது A and C காரை கம்பைன் பண்ணி வர ஆவரேஜுக்கும் பிக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இப்போது ஏ பார்ப்போமா? டோட்டல் ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 வருது, 4 0 10 1 9 18 18 + 7 என்ன வருது? 25 25 ப்ளஸ் ஒரு 8 33 வருதா? 3300. இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? சி ஆட் பண்ணலாம். 0 0 இங்கே டோட்டலாக 0 வருது. 9 + 6 15 15க்கு 5 இங்கே ஒரு 1 ரிமைண்டரு 9 18 18 + 2 20. அப்போது இது ஒரு 4050 வருது. 0 5 3 7. இது கம்பைன்ட் ஆவரேஜ்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே ஒரு 4 வருஷம் இங்கே ஒரு 4 வருஷம் டோட்டலாக ஒரு 8 இயர்ஸு ஆவரேஜ் பண்ணால் 9s are 72. இங்கே ஒரு பேலன்ஸ் 1s are 8, பேலன்ஸ் ஒரு 7 இருக்கும். 8 8s are 64, பேலன்ஸ் ஒரு 6 இருக்கும். 64 7 பாயிண்ட் வச்சு ஒரு 7 வச்சோன்னா ஒரு என்ன வரும்? 56. அப்புறம் ஒரு 0.5s are 40. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி பார்க்கணும். இது நம்ம ஆட் பண்ணால் இங்கே 0 8 + 5 என்ன வரும்? 13 15 13 15 15 + 4 19 1 7 14 14 + 6 20 25 2590 டிவைடட் பை 4 ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 6 are 24 1 4 4s are 16 3 7s are 28.5. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. பியோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. 6 4.5. இங்கே 0 இருக்கும். 5 2 1 இங்கே பேலன்ஸ் 8 4 7 2 271.25 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். In a circular race of 750 meter, x and y start from the same point at the same time with a speed of 9 km/h, 13.5 km/h respectively. If they are running in the same direction, when they will meet again for the first time. அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட். ரிலேட்டிவ் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன சேம் டைரக்ஷனில் போகிறதால நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது? 13.5 - 9 பண்ணால் 4.5 km/h இருக்குது. இதில் நம்ம மீட்டர்/செகண்டில் மாற்றோம்னா இன்ட்டு 5/18 பண்ணுவோம். ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 750 மீட்டரு. நம்மளுக்கு தேவை டைமு டி. ஓகேவா? இந்த 4.9 நம்ம எப்படி எழுதலாம்? 9/2ன்னு எழுதலாமா? 9/2ன்னு எழுதலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2. இப்போ நல்லா பாருங்கள், இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1s are 5 2 5 is 0. அப்போது டைம் t ஈக்குவல் டு 150 × 4. 150 × 4 என்னது? 600 செகண்ட்ஸாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A bus travels 1/3 of a distance initially at the speed of 40 km/h and the next 1/3 of a distance at 50 km/h and the final 1/3 of distance at 60 km/h. Find the average speed. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸு பை டோட்டல் டைம். இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. மூணு ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. கரெக்டாக? இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீடுக்கும் காமனாக ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துப்போம். 40 50 60 இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 600 வருமா? அப்போது 600 கிலோமீட்டர் நம்ம தனித்தனியாக கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஒரு 600 கிலோமீட்டர், இது ஒரு 600 கிலோமீட்டர், இது ஒரு 600 கிலோமீட்டர். இதை வந்து 40 km/h வரும், இது 50 km/h வரும், இது 60 km/h வரும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 600 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? இது கேன்சல் பண்ண என்ன வரும்? ஒரு 15 வருமா? இதை கேன்சல் பண்ண ஒரு 12 வரும், இதை கேன்சல் பண்ண ஒரு 10 ஆகும். டோட்டல் டைம் நம்மளுக்கு எவ்வளோ எடுத்திருக்கு? 37 எடுத்திருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 600 + 600 600 எவ்வளோ வருது? 1800 டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைமு 15 12 ஒரு 10 எவ்வளோ வருது? 37 வருது. இதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் கிடச்சிரும். 1837 டிவைட் பண்ணுறோம். 37 × 5 பண்ண என்ன வருது? 150. இது ஒரு 35 என்ன வருது? 185 வருது. நமக்கு ஆக்சுவலாக என்ன வரணும்? 180 தான் வரணும். அப்போது 4 37 × 4 வேல்யூ என்னது? 120 ஒரு 28 148 வருதா? 148
இது பண்ணோன்னா 10 2 7 3 320. இங்கே பாருங்கள் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷனில் ஓகே 4ல் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது ஒன்று நம்ம 8 போட்டு செக் பண்ணலாம், இல்லை 6 போட்டு செக் பண்ணலாம். நம்ம 8 போட்டு செக் பண்ணி இந்த 320 விட அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 46 தான் இருக்கணும். இல்லை 320 விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதோட ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 48.65 தான் இருக்கும். அப்போ 37 × 8 பண்ணி பார்ப்போம் என்ன வருது. ஒரு 240 வருமா, 240 ஒரு 56 9 கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்னா 48.65 தான் நம்மளுக்கான வேல்யூவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 3 pipes PQR can fill a cistern in 40, 80 and 120 minutes respectively. Initially all pipes are opened. After how much time should the pipe Q and R be turned off so that cistern will be filled completely in just an half an hour? ஓகே, PQR அப்படின்னு 3 பைப் இருக்குது. இவங்க எடுத்துக்கிற டோட்டல் டைம் ஒரு 40 மினிட்ஸ், இவங்க 80 மினிட்ஸ், இவர் வந்து 120 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. இவங்க 3 பேருக்குமான எல்சிஎம் என்னவாக இருக்கும், 120 வராது, 240 எடுக்கலாமா. 240 எடுத்தனா இவரோட எஃபிஷியன்சி 2ஆக இருக்கும், இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்னா 3ஆக இருக்கும், இவரோட எஃபிஷியன்சி 6ஆக இருக்கும். கரெக்டாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியலி ஆல் பைப்ஸ் ஆர் ஓப்பன். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வில் பி கம்ப்ளீட்லி ஃபில்ட் இன் half an hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம், இதுக்கு தேவைப்படுற டோட்டல் டைம் என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து 30 மினிட்ஸில் ஃபில் ஆகிடுது எல்லாமே. கரெக்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு எல்லா பைப்பும், அதாவது PQR எல்லாமே ஓடுது. அதுக்கப்புறம் Q and Rரை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் P மட்டும் கண்டினியூ ஆகுது. எவ்வளோ நேரத்துக்கு இது. இப்போ P இந்த குறிப்பிட்ட டைமு ப்ளஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது டோட்டலாக 30 மினிட்ஸ்க்கு P மட்டும் ரன் ஆகுது. Pயோட எஃபிஷியன்சி என்ன 6, டோட்டல் டைமு 30. அப்போது Pயோட டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா, 180. அதாவது இந்த 240ல் P மொத்தமாக 180 ஃபில் பண்ணியிருக்கு. கரெக்டாக இந்த 240ல் 180 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் Q and R ஃபில் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக Q and R எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பாங்க, 0. 48 போச்சுன்னா ஒரு 6. ஓகே, பேலன்ஸ் ஒரு 60 தான் இருக்கும். பேலன்ஸ் 60 Q and R சேர்ந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. Q and Rோட எஃபிஷியன்சி என்னது 3 + 5, 3 + 2 என்னது 5 வருமா. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரம் 12 மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க 12 மினிட்ஸ் எது இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போது 12 மினிட்ஸில் இந்த Q and R ஆஃப் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்க டைமில் P வந்து கரெக்டாக 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணிவிடும். நம்மளுக்கான ஆன்சர் 12 மினிட்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். sum of 3 numbers is 18 and sum of their square is 36. அதாவது sum of 3 numbers, அந்த 3 numbers ABCன்னு வச்சுப்போமா. sum of 3 numbers ABCயோட வேல்யூ 18. sum of their squares, அதாவது A square plus B square plus C squareோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 36ன்னு கொடுத்துருக்காங்க. the difference between sum of their cubes and 3 times of their product. இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போமா. sum of their cubes மைனஸ் டிஃப்ரென்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் 3 times of their product, 3 times of their product. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், A + B + C into A square plus B square plus C square minus of AB plus BC plus CAக்கு ஈக்குவலாக இருக்குப்பா. இப்போ நம்மளுக்கு A + B தெரியும், A square plus B square அதோட வேல்யூ தெரியும். நம்மளுக்கு என்ன தெரியாது, இந்த வேல்யூ தெரியாது. இந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், A + B + C ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், A square plus B square plus C square plus 2 types of AB plus BC plus CA கிடைக்குமா. கரெக்டாக நம்மளுக்கு A + B + Cயோட வேல்யூ 18 தெரியும். 18 ஸ்கொயர் பண்ணால் 324 வரும். ஈக்குவல் டு A square plus B square C squareோட வேல்யூ நம்மளுக்கு 36 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ். இந்த 36 இங்கே போச்சுன்னா என்ன வரும், 324ல் -36 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக 36 போச்சுன்னா 324ல் 36, இது 1 4 8 இது 2 11 11 - 3 போச்சுன்னா 8 288 வருமா. 288 டிவைடட் பை 2 வருது. அப்போ என்ன வரும், 144 வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ 144, அதாவது இந்த வேல்யூ வருது 144. அப்போ நம்மளுக்கு டோட்டல் இந்த வேல்யூ கிடச்சிருமா. நம்மளுக்கு A + B + Cயோட வேல்யூ என்ன தெரியும் 18 இன்ட்டு A square plus B square plus C squareோட வேல்யூ 36 தெரியும். மைனஸ் நம்மளுக்கு இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 144ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. கரெக்டாக இப்போது இந்த 144லேருந்து 36 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 18 இன்ட்டு ஒரு 108 அப்படின்னு வருமா. 18 × 108 இங்கே வந்து ஆக்சுவலாக மைனஸில் இருக்கும். கரெக்டாக மைனஸில் இருக்கணும். 36 - 144 இருக்குது. அப்போ -108 இருக்கும்.
அப்போது 108 இன்ட்டு 18 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 8 8 ஆர் 64, இது ஒரு 8 801 6 ஒரு 14 4 1 பேலன்ஸ் 9 1 மைனஸ், அப்போ ஆன்சர் உங்களுக்கு -1944 இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 1000 - 194. ஓகே ஓகே லாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ.